வைக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா? இன்றைக்கு ஏசாயா இந்த ஏசாயா புத்தகத்தை தீர்க்க தரிசன புத்தகத்தை குறிக்கும் பொழுது இது வந்து ஒரு 5வது நற்செய்தி நூல். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதோடு கூட சேர்ந்து 5வது ஒரு காஸ்பல் அல்லது நற்செய்தி நூல், சுவிசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் நீங்க ஏற்கனவே ஒருவேளை படித்திருக்க கூடும். ஆனாலும் ஒரு ரிமைண்டராக சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல 27, மொத்தம் 66. அதே போல இந்த ஏசாயா புஸ்தகத்திலையும் கூட பாத்தீங்கன்னா முதல் பகுதி வந்து 39 அத்தியாயங்கள். அதுதான் நீங்க ஏற்கனவே படிச்சிட்டீங்க. அது வந்து நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த பகுதி 27 அத்தியாயங்கள். இது வந்து ஆறுதலின் செய்தியாக காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டம்னேஷன், செகண்ட் பார்ட் வந்து கன்சலேஷன். இப்படியாக இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு இருக்கிறது. இன்றைக்கு மோஸ்ட்லி இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து நான் மற்ற காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது வந்து இந்த வட தேசம் தென் தேசம் என்று சொல்லி 2ஆக பிளந்தது என்பதை சாலமோனுக்கு அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வடதேசத்தினுடைய முடிவுல இது நடந்தது. இந்த எசேக்கியா ராஜா, ஆகாஸ் ராஜா அவர்களுடைய காலத்துல இந்த ஏசாயா அவர் பணி செய்தார் என்று சொல்லலாம். அப்போ ஏற்கனவே பார்த்தோம் 2ஆக பிரிக்கலாம்னு சொல்லி, சில பேர் வந்து அதை 3ஆக பிரிக்கலாம்னு கூட சொல்றாங்க, 4ஆக பிரிக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு பலவிதமான கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அப்போ முதலாவதாக பாத்தீங்கன்னா முதல் 35 வசனங்கள்ல நியாய தீர்ப்பு, தற்பொழுது இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு 36லிருந்து 39 வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பின்னணி. 40லிருந்து 66 வந்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிமை. அப்போ முதல் 39 பகுதியில ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும், இறுதியில் இருக்கக்கூடிய 40லிருந்து 66 இருக்கக்கூடிய பகுதியில ஆண்டவருடைய ஆறுதல். அப்போ முதல் பகுதியில வந்து மேசியாவை நம்ம வந்து ஒரு நியாயாதிபதியாக காண்கிறோம். இப்பொழுது 40லிருந்து 66ல மேசியாவை வந்து ஒரு பணிவிடையாளராக அல்லது சேவை செய்யும் ஒரு மேசியாவாக பார்க்கிறோம். முதல் 39 பகுதிகளில் வந்து அதிகமாக புலம்பல், வேதனை குரல், கஷ்டம் இது காணப்படுது. ஆனால் இந்த 40லிருந்து 66ல வந்து மகிமையை குறித்து பார்க்கிறது. முதல் பகுதியில காட்ஸ் கவர்மெண்ட், கடவுளுடைய அரசாட்சி. 2வது பகுதியில காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய கிருபை. முதல் பகுதியில ஒரு த்ரோன் காணப்படுகிறது, சிங்காசனம். இந்த பகுதியில வந்து பார்க்கும்போது கடவுளுடைய கிருபையை பற்றி அதிகமாக சொல்லக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ இந்த பகுதியை நம்ம பார்த்தோம்னா முதல் 35 வசனத்துல தற்போதைய நியாய தீர்ப்பு, இன்டர்லூட் நடுவுல வந்து 36 39 வரைக்கும் வரலாற்று பின்னணி சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் 40லிருந்து 66 எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மகிமை, கடவுளுடைய நியாய தீர்ப்பு, கடவுளுடைய ஆறுதல், நீதிபதியாகிய மேசியா, சேவை செய்யக்கூடிய அல்லது பணிபுரியக்கூடிய மேசியா என்று சொல்லி 40லிருந்து 66 பகுதியில பார்க்கிறோம். ஸோ இது விதமாக இதனுடைய அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னொரு வகையில இதை குறித்து நம்ம பார்ப்போம் என்றால், ஒரு எளிமையான கண்ணோட்டம் என்னவென்றால், ஏசாயா 1லிருந்து 39 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வந்து கிறிஸ்துவுக்கு முன்னதாக 7 நூற்றாண்டுகள் 700ல அசீரிய அச்சுறுத்தல் காணப்படுகிறது. அங்கு வந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், பார்வையாளர்கள் யாருன்னா கடவுளினுடைய கலகக்கார மக்கள். அவர்கள் உலக பாதுகாப்பை விரும்புகிறார்கள். அவர்கள் வந்து ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரை விட்டுட்டு அவங்க வந்து மற்ற தேவையற்ற காரியத்தை பற்றி கொள்கிறார்கள். அவருடைய செயல்கள் வந்து விசுவாச துரோகம். அப்புறம் இதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்களை சுத்திகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்தி, நீங்கள் திரும்பி வந்து இளைப்பாறினால், திரும்பி வந்து நீங்க உங்களுடைய மனதை மாற்றினால் ரட்சிக்கப்படுவீர்கள், ஆனால் உங்களுக்கோ மனமில்லை என்று சொல்லி அந்த 30ஆம் அதிகாரம் 15வது வாசிக்கிறோம். இப்போ 40லிருந்து 55 இது வந்து இன்னொரு செக்ஷனாக சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது
6ஆம் நூற்றாண்டிற்கான தீர்க்க தரிசனங்கள் அல்லது கிமு 500கள்ல நடந்தது. இது பாபிலோனிய நாடு கடத்தல், உலக ஆதிக்கத்தின் கீழ் கடவுளால் தோற்கடிக்கப்பட்ட மக்கள், அதை குறித்து பார்க்கிறோம். இங்க வந்து செயல்கள் நாடு கடத்தப்பட்ட தம்முடைய ஊக்கமிழந்த மக்களை ஆண்டவர் வந்து ஊக்குவிக்கிறார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கடைசி பகுதியாக 56ல இருந்து 66 வரைக்கும் எல்லா காலங்களையும் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் மற்றும் முடிவுரையை குறித்து இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய உடன்படிக்கை உறுதியாக பற்றி கொள்ளுகிற அனைவருக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் தம்முடைய உண்மையான மக்கள் அனைவரையும் வாக்குறுதியளிக்கப்பட்ட ரட்சிப்புக்காக அவர் தயார்படுத்துகிறார். அப்போ நீதியை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என்று சொல்லி 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் ஒரு முக்கியமான வசனமாக இருக்கிறது. சோ இப்படியாகவும் இந்த பகுதி ஏசாயானுடைய புத்தகத்தை நம்ம பிரித்து படிக்கலாம். அப்போ நீங்க எல்லாரும் நிறைய புஸ்தகங்கள் படித்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் தியாலஜிக்கலான சில காரியங்களை சொல்லலாம்னு சொல்லி யோசித்தேன். ஒருவேளை நீங்க அதிகமாக வேத அறிவு இல்லாட்டினா இதை பத்தி சொன்னா சில சமயத்துல குழம்புவாங்க. ஆனாலும் இதை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ டியூட்ரோ தியரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயாவுக்கு ஒரு ஆசிரியர் இல்ல, 2 பேர் எழுதினாங்க. ஏன்னா 1ல இருந்து 39ல பாத்தீங்கன்னா ஒரே நியாய தீர்ப்பு ஆண்டவருடைய கடும் கொடூரமான அவருடைய குரல் காணப்படுகிறது. ஆனா 40ல இருந்து 66ல பாத்தீங்கன்னா முழுதுமாக அவர் இரக்கம் உள்ளவர், தயை உள்ளவர், கிருபை உள்ளவர், ஆறுதல் அளிக்கிறவர், பாதுகாக்கிறவர், பலப்படுத்துவர், ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையினால ஒருவேளை 2 பேரு டிஃபரெண்டான ஆட்கள் இருந்திருப்பாங்களோ, ஏசாயான்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வேற யாராவது பேர்ல இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது வந்துதான் டியூட்ரோ தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆசிரியர்களுடைய ஒரு கோட்பாடு. அடுத்ததாக ட்ரிட்டோ தியரி. அது வந்து என்ன சொல்றாங்க, 3 பேர் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1ல இருந்து 39 ஒரு வகையா இருக்குது. 40ல இருந்து 54 அந்த அதிகாரங்கள் வேற விதமாக இருக்கிறது. அதனுடைய நடைமுறை எல்லாம் பார்க்கும் பொழுது, அதனுடைய வழிமுறைகள்லாம் பார்க்கும்போது, அதனுடைய இலக்கிய நடையை பார்க்கும்போது வேறு விதமாக இருக்குது. அதே போல 55ல இருந்து 66 அது வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரிட்டோ தியரி இருக்குது. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இவாஞ்சலிக்கல்ஸ் அல்லது வந்து நம்ம கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட பிரகாரம் அப்படியே இருக்குது என்று சொல்லி நம்புகிறோம். அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டுல சேர்க்கப்பட்ட பகுதியெல்லாம் புதிய ஏற்பாட்டுல அடிக்கோடிட்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக நீங்க யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவீர்கள் என்றால், அங்கு 37, 38 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அது அங்கே வசனமாக குறிக்கப்பட்டிருக்கு. 10ஆம் வசனம்னு சொல்லி நினைக்கிறேன். அதே போல யோவான் 12ஆம் அதிகாரம் இதுக்கு அடுத்த வசனமே 39ஆம் வசனத்துல குறிப்பிட்ட காரியம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, இந்த பகுதியை ஏசாமி தான் பேசுறாரு. ஆனா ஏசாமி பேசும்பொழுது என்ன சொல்றாரு, இந்த 2மே ஏசாயா தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ இது ஒரே பகுதியா இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய வேதாகம் இருக்கக்கூடியவங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 37, 38க்கு நீங்கள் திருப்பிவிட என்றார். அவர் இத்தனை அற்புதங்களை செய்திருந்தும் அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதுதான் அங்க 53ஆம் அதிகாரத்தை அவரு அங்க இருந்து கோட் பண்ணி அதை சொல்றாரு. அதே போல 12ஆம் அதிகாரம் 39 வசனத்துல, ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படி நான் அவர்களை
ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான் அப்படின்னு சொல்லி ஏசாயா தான் சொன்னாரு அப்படின்ற. அப்போ ஏசாமியே என்ன சொல்லியிருக்காரு, அதிகாரம் 1-39 வேற ஒரு ஆசிரியர், 40-66 வேற ஒரு ஆசிரியர், அப்படி எல்லாம் கிடையாதுப்பா. அப்படி எல்லாம் இருந்ததுன்னா நான் ஒரு பேரை சொல்லியிருப்பேன். இவங்க 2 பேருமே ஒரே ஏசாயா தான் அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்லி இருக்கிறதுனால, நம்ம இந்த புத்தகத்தினுடைய இலக்கிய நடை 1-39 வேறு மாதிரியாக இருந்தாலும், 40-66 இலக்கிய நடை வேறு மாதிரியாக இருந்தாலும், சில பேர் 2 ஆசிரியர்கள் இதை எழுதியிருக்கிறாங்க, அல்லது 3 ஆசிரியர் எழுதியிருக்காங்க, 4 ஆசிரியர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான கோட்பாடுகள் இருந்தாலும், நம்ம முழுதுமாக நம்பக்கூடியது இந்த ஏசாயா 66 புத்தகங்களும் ஒரே ஆசிரியர் தான் எழுதினார். அப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, எப்படி வந்து நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்புன்னு சொல்லிட்டு வரவரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆறுதல், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு ஆசீர்வாதம், கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய இரக்கம் அப்படின்னு சொல்லி எப்படி அவரு ட்ராக் மாறுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, நீங்க சங்கீதம் 2ஆம் அதிகாரத்த பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் வந்து உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். ஆனா, அங்க 22வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அங்கே வந்து முக்கியமாக அவர் வந்து எப்படியாக அடிக்கப்பட்டார், பாடுபட்டார், அவர் நிந்திக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பலவிதமாக அங்கு அ ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்தை 2 எழுதினவரும் தாவீது தான். 22 எழுதினவரும் தாவீது தான். ஆனா 2 பேருடைய அ அவங்க அந்த தாவீது தாவீதுடைய அந்த 2 பகுதிகளிலும் ஆண்டவரை வெவ்வேறு விதமாக அவர் உருவகப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால இது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். ஆகையினால இது வேறு வேறு 2 பேரு, 3 பேரு, 4 பேர்லாம் எழுதுனதுனா நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி, நம்ப அந்த ஆ விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இத நம்ம கட்டாயம் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்ப தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் நான் அ சில சபைகள்ல இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து பேசும்பொழுது, புல்பிட்ல இருந்து பேசுறவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இது மாரி 2 ஆ ஆசிரியர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாரிலாம் அ பேசியிருக்காங்க. சரி. இப்போ 1-39 பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சால்வேஷன், இஸ்ரவேலினுடைய ரட்சிப்பை குறித்து போடப்பட்டிருக்கு. 40-54 பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சேவியர், இஸ்ரவேலின் ரட்சகரை குறித்து அதிகமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 55-66 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ஸ் ஸ்ப்ளெண்டர், இஸ்ரவேலினுடைய ஒரு கனம் பொருந்திய நிலைமை, ஒரு மகிமையான நிலைமையை குறித்து ஏசாயா 55-66 வரைக்கும் உள்ள பகுதியில நம்ம காண இருக்கிறோம். அப்போ நம்ம 2வது பகுதி முக்கியமாக 40-66 படித்தாலும், அந்த 40-66ல 40-54 அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் இருக்குது. சில இடத்துல 57 வரைக்கும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. சரி. இப்போ இதனுடைய தியரி கோட்பாடு என்னன்னா, இதனுடைய கால இடைவெளி வந்து ஏசாயா 740 690 வரை வாழ்ந்தார். ஆனால் ஆ இந்த 40-66 அதிகாரங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னதாக 538 தேதியிட்டவை. இதனுடைய பொருள் வந்து 1-39 வரைக்கும் அசீரியா மற்றும் நியாயத்தீர்ப்பை பற்றியது. 40-66ல பாபிலோன் மற்றும் மீட்பை பற்றியது. அப்போ இதனுடைய நடை மற்றும் சொல் பயன்பாடு வேறு விதத்துல இருக்குது. 40-66ல பார்த்தீங்கன்னா, நெறையா கவிதைகள் செய்யுள் நடையில எழுதப்பட்டிருக்கு. இங்கே சைரஸ் மன்னர் என்று ஒருவர் அங்கே வருகிறதை குறித்து 45வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சரி. தொடர்ந்து இந்த டிவிஷனை குறித்து பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த பகுதியில வந்து 1-35 வரைக்கும் ஒரு பகுதி 36, 37, 38, 39, 40-66. ஸோ இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, அசீரிய ஆ செய்திகள், அசீரிய போராட்ட தொடரை குறித்து பார்க்கிறோம். படையெடுப்பை குறித்து அசீரிய படையெடுப்பு சனகரிப் அது 36, 37ல பார்க்கிறோம். 38, 39ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எசேக்கியாவினுடைய தொடர்பை குறித்தும்,
அப்புறம் பாபிலோனுக்கு ஒரு வாரிசு இல்லாம இருக்கிற நிலைமையை குறித்தும் பார்க்கிறோம். 40 இருந்து 66 வந்து பாபிலோன் மற்றும் பெர்சியாவை பற்றியதான தொடர் செய்திகள். இப்ப ஏற்கனவே சொன்னதுமாக 39 வரைக்கும் தீர்க்க தரிசனமாக இருக்குது. நடுவுல ஒரு இன்டர்லூடு வரலாற்று பகுதி. பின்னாடியும் தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. முதல் பகுதி வந்து நியாய தீர்ப்பினுடைய செய்திகள். அடுத்ததாக 40 66 வரைக்கும் இருக்க பகுதி வந்து ஆறுதலின் செய்திகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா 40 66ல அதை நம்ம மூன்றாக பிரிப்போம் என்றால் மெசபொட்டோமியாவினுடைய நிழலின் கீழ் 40 48 அதிகாரம். இஸ்ரேல் மீண்டும் தங்கள் நாட்டுக்கு திரும்புவதில் கவனம் செலுத்துங்கள். அப்போ மீட்பு வாக்குறுதி அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பார்க்கலாம். 49 59 வரைக்கும் இறைவனினுடைய பணிவிடையாளர் வேலைக்காரராக இயேசு கிறிஸ்து அவர் துன்பப்படும் ஊழியராக மேசியாவின் மீது அதனுடைய போக்கஸ் இருக்கிறத பார்க்கிறோம். முன்னாடி மீட்பு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, மீட்பு வழங்கப்பட்டது. கடைசியில 60 66 மீட்பு உணரப்பட்டது. அது வந்து எதிர்கால மகிமையை குறித்து புதிய வானம் மற்றும் புதிய பூமி அதனுடைய போக்கஸ் அதனுடைய கவனம் அங்கே இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சரி, கடவுள் வந்து மக்களுடைய மக்களுடைய பாவத்தினால அவங்க வந்து ஒரு சிறையிருப்புக்குள்ளாக செல்லுகிறாங்க. அங்கே இதுல இருந்து கடவுள் வந்து அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக, அவர் ஏக சக்கராதிபதியாக, அவர் சகலத்தையும் ஆளுகை செய்வராக காணப்படுகிறார். அவர் நம்மை மீட்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ தொடர்ந்து இந்த பகுதியில பார்க்கும்போது செர்வெண்ட் அப்படின்னு சொல்லி வருது. அதுல வந்து இஸ்ரேலை குறித்து அவர் ஒரு பணிவிடையாளர், ஏசாயா ஒரு பணிவிடையாளர், அப்புறம் மீந்திருக்கக்கூடியவர்கள் பணிவிடையாளர், மேசியா ஒரு பணிவிடையாளர் என்று சொல்லி அநேக இந்த 4 பேரை குறித்து அவர்கள்லாம் பணிவிடையாளர், வேலை செய்யக்கூடியவர்கள், பணி செய்து ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். அவங்க எல்லாருமே கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னா ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 40ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. 3ஆம் வசனத்துல 3 நாள்ல கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்பத்துல கூட இதே ஒரு துவக்கத்துல காணப்படுது. அது யார் மூலமாக வருகிறது என்றால், இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக அவரும் இதே காரியத்தை தான் அவர் சொல்றார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தப்படுவதாதான் அவர் வந்தார். அப்புறம் அவரு என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு மலைகள் தாழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து தீர்க்கதரிசியாக புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பகுதியில வர்றார். இன்னொரு சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, ஏசாயாவினுடைய கடைசி அதிகாரங்கள் 65 66ல வந்து புதிய வானம் புதிய பூமியை பத்தி சொல்லுது. அதே போல புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி அதிகாரங்கள், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரங்கள், அந்த 21 22 அந்த அதிகாரங்களை நம்ம பார்த்தோம்னா அதுலயும் வந்து ஒரு புதிய வானம் புதிய பூமி இருக்கிறதை பற்றி பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் வந்து ஒருவேளை எதேச்சையாக இதை இப்படி சொன்னாரா அல்லது ஒரு நோக்கத்தோடு சொன்னாரா அப்படின்றது வந்து இப்போ ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. எப்படி இங்க 40ஆம் அதிகாரத்துல வழியை ஆயத்தப்படுத்துங்கன்றது வந்து புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கத்திலேயே இந்த யோவான் ஸ்நானகன் வந்து அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புதிய ஏற்பாட்டினுடைய இது ஏசையா
முடிவில 65, 66 அதிகாரங்கள்ல வந்து புதிய வானம், புதிய பூமி இருக்குது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய வானம், புதிய பூமி அப்படின்றது காணப்படுகிறது. அப்போ இங்க வந்து அவருடைய பணிவிடையாளர், சேவை செய்யக்கூடியவர், அவருடைய ஊழியர், வேலைக்காரர் என்று சொல்லி அவருக்கு ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருந்தது. அவருடைய மேல் பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ஆ சர்வ சாதாரணமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18லிருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில கூட நம்ம பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரியம் ஆ பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருக்கிறார்ன்னு சொல்லி 42ஆம் அதிகாரம் 1, 2ல பார்க்கிறோம். அதேபோல 42, 3, 4ல அவர் நெரிந்த நாணலை முறியாதவரும், மங்கேறிற திரிய அவியாதவருமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 43ஆம் அதிகாரத்துல 52வது அதிகாரம் வரைக்கும் பாபிலோனிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். பாபிலோனை ஆண்டவர் நியாயந்தீர்க்கப் போகிறார். சைரஸ் என்று சொல்லக்கூடிய புறஜாதியான ராஜா, அவர் என்னுடைய ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக கடவுளுடைய கிருபைக்கு புறம்பானதாக அல்லது அதுக்கு தகுதியற்றதாக இஸ்ரவேல் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மேலே கரிசனை உடையவர்களாக இருந்து அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 53வது அதிகாரத்துக்குள்ள வரும்போது அவர் வந்து பாடுபடக்கூடிய ஒரு பணிவிடையாளர் அப்படின்னு சொல்லி அவர் உயர்த்தப்படும்போது மக்கள் அவரை புறக்கணிக்கிறாங்க. அவர் வந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவர் கடவுளுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இது உடனடியாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒப்பிடப்பட்டு ஒருவேளை இஸ்ரவேலுக்கோ அல்லது மீந்திருக்கிறவர்களுக்கோ ஒப்பிடப்பட்டு இறுதியில பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 53ஆம் அதிகாரம் இப்படிப்பட்டதாக வருது. அது 52 கடைசியிலிருந்தே ஆரம்பிக்குது. ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார். இங்கே 53ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மக்களால புறக்கணிக்கப்படுகிறார். 53ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் பாடுபடுகிறவராக, அவர் நிந்திக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். மறுபடியுமாக அவர் வந்து மக்களால புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். கடைசியில ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதே போல ஒரு காரியத்தை தான் பிலிப்பியர்ல பார்க்கிறோம். அவர் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் தாழ்த்தி சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் நாம் தன்னை தாழ்த்தினதினாலே வானோர் பூதலத்தோர் எல்லாருக்கும் மேலான நாமத்தை பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கவும் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யவும் அவரே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர் என்று சொல்லும்படியான மேலான ஒரு நாமத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்க. இங்கே இஸ்ரவேலுடைய தேவை என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய பிரகாரமாக, சமுதாய ரீதியாக, அவருடைய சரீர பிரகாரமாக குணமடைய வேண்டும். அந்த குணம் எப்படி குணமடைகிறது எப்படின்னா, அவருடைய தழும்புகளால், கசையடியால் குணமாக்கப்படுகிறார். இதுதான் பணிவிடைக்காரருடைய, வேலைக்காரருடைய பரிகாரமாக இருக்குது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தவறி போய்விட்டோம் அப்படின்னு சொல்லி 53:6ல பார்க்கிறோம். அதே 53:6ல பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் என்ன செய்தாரு? நம்ம அனைவருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழச் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என் ஜனங்களின் மீறுதலுக்காக அவர்களுக்கு அடி வர வேண்டியது இருந்தது. சோ அவர் வந்து இந்த பாடுகள் எல்லாத்தையும் ஜனங்களுடைய மீறுதலுக்காக அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து துண்டிக்கப்பட்டார் அப்படின்றதை குறித்தும் அந்த பகுதியில பார்க்கிறோம். சோ தொடர்ந்து 54லிருந்து 59 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த சிறையிருப்பிலிருந்து அவங்க மீட்கப்பட்டு திரும்புவதை குறித்து அவர்கள் வந்து கொண்டாட்டத்தோடு திரும்புவதை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஒரு மறுபிறப்பை குறித்தும் கடவுள் மேல அவங்க நம்பிக்கை வைத்து அவரோடு கூட ஒரு புதிய உறவுக்குள்ள வர்றதை குறித்து பார்க்கிறோம்.
அப்போ எல்லா தேசங்களும், யூதர்களும் சரி, அல்லது யூதர் அல்லாத சரி, எல்லாரும் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் உண்மையான, நீதியான ஒரு ஆ அ உண்மையான அ நீதி எது அப்படின்னா, அது வந்து அ உபவாசம் இருப்பதோ, அல்லது வந்து ஆ இந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதோ இல்ல. ஏழைகளுக்கு இரங்குறது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது, அந்த 60ஆம் அதிகாரத்துல 66ல வரைக்கும் சீயோனை குறித்தும், அப்புறம் இங்க ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டதை குறித்தும் அங்க பகுதியில பார்க்கிறோம். ஸோ இங்க வந்து இந்த பகுதியானது ஆ புதிய ஏற்பாட்டுல 4ஆம் அதிகாரம் 14, 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில மு அது நிறைவேறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து சபையோடு கூட மணவாட்டியாகிய சபையோடு கூட இணைக்கப்படுகிறார். ஸோ அதே விதமான காரியம் ஹெப்சிபா, பியூலா அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்லப்படுவதை குறித்து பார்க்கிறோம். சரி. இந்த ஏசாயா புஸ்தகத்துல 40, 48 பகுதி ஒரு செக்ஷனாக இருக்குது. அங்கே வந்து கடவுளுடைய பிதாவாகிய தேவனுடைய ஆ மகிமையை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து பார்க்கிறோம். அதற்கு எதிர்மறையாக இந்த ஆ புறஜாதியாருடைய விக்கிரகங்கள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்க்கிற விதமாக, ஆ மேலே வானத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதருக்குள்ளே ரட்சிக்கப்படும்படியாக வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ முதல் 35 அதிகாரம் ஏற்கனவே இந்த பகுதியை குறித்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இலக்கிய நடை, அதனுடைய அ சொல்லாற்றல், அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து, அ ஆற்று அ க கருத்தாக்கம் இதெல்லாம் வந்து அ வெவ்வேறு நிலைமையில இருக்கிறத பத்தி பார்க்கிறோம். ஆனாலும் இவை எல்லாம் ஆ இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி. இப்போ 40ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் வந்து ஆ இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலை ஆ வந்துவிட்டது அப்படின்ற காரியத்தை குறிக்கக்கூடியதாக அதனுடைய தலைப்புல பார்க்க இருக்கிறோம். 41வது அதிகாரத்துல கடவுள் வந்து என்ன செய்றாரு, எல்லா தேசத்துக்குமான ஆ இறுதி முடிவை அது அவருடைய கையில இருக்குது. அப்போ யாருமே தான் கையில, தான் இஷ்டத்துக்கு பிரியமான வகையில எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்புறம் 42வது அதிகாரத்துல ஆண்டவர் அல்லது பிதா விரும்பக்கூடிய ஒரு பணிவிடையாளராக அவர் வந்து அ ஆணு கர்த்தர் இருக்கிறார். அவரிலே அவர் மகிழ்ச்சியுடன் அவர் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 43வது அதிகாரத்துல யெகோவா வந்து அநாதி சிநேகத்தால இந்த இஸ்ரவேலை சிநேகித்தேன் அப்படின்ற அந்த தலைப்புல நம்ம பார்க்கிறோம். 44ஆம் அதிகாரத்துல இந்த இஸ்ரவேலானது மனம் திரும்பும்போது அவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். 45வது அதிகாரத்துல வரும்போது சைரஸ் வந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக, இஸ்ரவேலை ஆ விடுவிக்கும்படியாக ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 46வது அதிகாரத்துல இங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் யெகோவாவோடு கூட ஒரு அ எதிர்மறையாக வைத்து ஒப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 47வது அதிகாரத்துல இந்த பாபிலோனுடைய அ அவர்களுடைய தாழ்த்தப்படுதலை குறித்து பார்க்கிறோம். 48வது அதிகாரத்துல ஆ இந்த சிறையிருப்புல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அசீரியன் எம்பயர் அல்லது அசிரியனுடைய ராஜ்யம் வந்து இப்படியாக பரவி கிடைக்கக்கூடியதை நம்ம இந்த பகுதியிலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 40லிருந்து 66 வரைக்கும் ஆறுதலின் புத்தகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிய 40லிருந்து 48ல கடவுளுடைய வல்லமையை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து பார்க்கிறோம். அதற்கு எதிர்மறையாக
இந்த விக்கிரகத்தினுடைய வீண் தன்மையை குறித்து நம்ம பார்க்கிறோம். 49 57 வரைக்கும் ஆஹ் அஹ் அஹ் ஆஹ் கடவுளுடைய குமாரனாகிய கடவுளுடைய குமாரனுடைய கிருபையை குறித்தும் அவருடைய பாடுபடக்கூடிய பணிவிடையாளர் என்பதை குறித்தும் பார்க்கிறோம். 58ல இருந்து 66 வரைக்கும் ஆஹ் கடவுளுடைய மகிமை எதிர்காலத்திலே அவருடைய ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய கடவுளுடைய மகிமையை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பகுதியை நம்ம பார்த்தோம்னா ஏறக்குறைய முழு வேதாமத்தையும் பார்த்த விதமாக முழு வேதாமத்துக்குரிய கருத்துக்கள் கருப்பொருள்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியை நம்ம இதுல வந்து ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக பயப்படாதிருங்கள், அப்போ வந்து நீங்க வந்து ஆறுதல் அடையுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றதை குறித்து பார்க்கிறோம். நம்ம வந்து மற்றவர்களை பார்க்கும்போது நம்ம நிறைய நேரத்துல சோர்ந்து போகக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அது வந்து நிறைய நேரத்துல நம்ம டிப்ரெஸ் ஆனவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மாற்றாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம ரொம்ப அவசியமான காரியம். அப்போ இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில we should not look at the mountain, we should look at the hand which can move the mountain. மலை போன்ற பிரச்சனையை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம வந்து பார்க்கக்கூடிய காரியம் இந்த மலைகளையே தகர்க்கக்கூடிய மலைகளையே பெயர்த்து வைக்கக்கூடிய ஆண்டவருடைய கரம், வல்ல கரம் இருக்கிறது என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான காரியம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில 24 மணி நேரத்துல அநேக மணி நேரங்கள் மணித்துளிகள் வந்து we are preoccupied with ourselves, our family, our world. நம்மை குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்தும் நம்முடைய உலகத்தை குறித்துமே நம்ம முழுவதுமாக மூழ்கி போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஏசாயாவில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் we should be preoccupied with God. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ வந்து are you preoccupied with the world or are you preoccupied with God? கடவுளால நீ வந்து ஆண்டு கொள்ளப்பட்டவராக அதை குறித்தே யோசிக்கக்கூடியவராக உன் வாழ்க்கையினுடைய அல்லது 24 மணி நேரத்துல பெரும்பகுதியை செலவிடுறீங்களா, அல்லது உங்க சூழ்நிலைகள், குடும்பம், தன்னலமான காரியங்கள், உங்களுக்குரிய பிரச்சனைகள், இதை குறித்தே நீங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்களான்னு சொல்லி நம்மை நாமே கேட்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். நம்ம என்ன செய்யணுமா, we need to gaze into God but only glance at our problem. We need to gaze into God but only glance at our problem. நம்ம ஆண்டவர் மேலே கண்களை பதிய வைத்து விட்டு நம்முடைய பிரச்சனைகளை அவ்வப்போது கிளான்ஸ் பண்ணணும். அவ்வப்போது அப்படி இப்படி லேசா பார்வையை வச்சுட்டு திரும்பவுமாக கடவுள் மேல கண்களை பதிய வைக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, பிரச்சனை மேல கண்களை பதிய வச்சுட்டு அப்புறம் எப்பாவது டைம் கிடைச்சதுன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கடவுள் மேல அப்படி நம்ம கிளான்ஸ் பண்றோம். அவர் மேல நம்ம கண்களை அப்பதான் கண்ணோட்டம் விடுறோம். ஸோ இதுக்கு எதிர்மறையாக, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய காரியம் we need to gaze our eyes on God but glance at our problem. இதத்தான் பேதுருவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கடல்ல படவுல போயிட்டு இருந்த போது இந்த பேதுரு சொல்றாரு,
நானும் அங்க வரேன். உம்மோடு கூட இந்த கடல்ல நடந்து வரேன் அப்படின்னோனே, இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து உற்சாகமாக நடந்து வா அப்படின்னாரு. அப்போ இவரும் விசுவாசத்துல தான் ஆரம்பிக்கிறார். அப்போ ஒருவேளை ஆரம்பிக்கும்போது அவரு வந்து இயேசுவை பார்த்துட்டு நடந்திருப்பார். திடீர்னு என்ன பண்றாரு இப்போ, கொஞ்சம் நடந்த உடனே கால கீழ பார்க்கிறார். கடல பார்க்கிறார். அப்போ கடல பார்க்கும்போது அவர் மூழ்கக்கூடிய ஒரு நிலைமை வருகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நெறைய நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இதே தப்ப தான் செய்றோம். கண்கள ஆண்டவர் மேல பதிய வைக்கிறதுக்கு பதிலாக, நம்முடைய சூழ்நிலைகள் மேல, பிரச்சனைகள் மேல, உலகத்தின் மேல கண்களை பதிய வச்சுட்டு, அவ்வப்போது எப்பாவது டைம் கிடைச்சா, நம்ம ஆண்டவர பார்க்கிறோம். ஆண்டவர் மேல கண்ணோட்டம் விடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். ஒரு தேவனுடைய மனிதன் மிக அழகாக சொன்னார். என்ன சொன்னார்ன்னா, "When life becomes illogical, become theological. When life becomes illogical, you become theological" அப்படின்னார். அப்போ அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஆ இனம் புரியாத அல்லது புதிரான பல சூழ்நிலை வழியாக கடந்து சென்றிருக்கலாம். நம்ம ஆண்டவர் தான் நெனச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம். ஜெபம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியத்துல பங்கு பெறுறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில சில புதிரான காரியங்கள் நடக்குது. அப்போ நம்ம உடனே யோசிக்கிறோம், "ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிச்சீர்? நான் என்ன தப்பு செஞ்சேனா?" அப்படின்னு சொல்லி நெறைய நேரத்துல நம்ம யோசிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இன் லைஃப் we face illogical situation. During those illogical situation, we have to become theological. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில தியாலஜிய பத்தி சொல்றேன். இறையியலாக நம்ம மாறணுமா. ஸோ இறையியலாக மாறும்போது, நம்முடைய ஆண்டவர் மகிமையுடையவர். அவர் சர்வ வல்லவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் இரக்கமுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர், மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாத தேவன், உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அவரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். சோ இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, டர்ன் யுவர் வொர்ஸ்ட் டைம் இன்டு எ வொர்ஷிப் டைம். உங்க வாழ்க்கையில வொர்ஸ்ட் டைம வொர்ஷிப் டைமா நீங்க மாத்துங்க. இதுதான் நான் கத்துக்கொண்ட ஒரு பாடம். அப்போ நம்ம எல்லாரும் வொர்ஸ்ட் டைம்க்குள்ள கடந்து செல்வோம். இங்க ஆ, இருக்கக்கூடிய ஏசாயா சகோதரன், தீர்க்கதரிசியினுடைய ஆ ஹலோ. ஆ உங்க கேக் ஸ்க்ரீன் மூவ் ஆகல. ஆமாமா. இது இந்த ஸ்கிரீன வச்சு தான் பேசுறேன். நான் இந்த கொட்டேஷன்லாம் இதுல நோட் பண்ணல. இதெல்லாம் மனதுல இருந்து சொல்றேன். சோ, அப்போ நம்முடைய வாழ்க்கையில அ இந்த ஏசாயா தீர்க்கதரிசிய போல இவங்க 39 அதிகாரம் வரைக்கும் இவங்க பயங்கரமான பாவத்துல இருந்ததுனால, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த குகையிலிருந்து ஒரு சிறு வெளிச்சம் வந்த விதமாக, இப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்கப் போகிறார், தண்டிக்கப் போகிறார் என்ற அந்த செய்தியே கேட்டுக் கொண்டிருந்த அவர்களுக்கு, இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தைகள். நான் உங்களை மீட்கப் போகிறேன். நான் உங்களை ரட்சிக்கப் போகிறேன். நான் உங்களை சிறையிருப்பிலிருந்து மீட்கப் போகிறேன். நீங்க வந்து என்னை ஆராதிக்கப் போகிறீர்கள். நீங்கள் வந்து மகிமை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பல காரியங்களை சொல்றார். அருமையானவர்களே, ஒரு முறை ஒரு பையனும், அப்பாவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாங்களாம். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போயி மால்ல போய் நெறையா திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த மாலுடைய மேனேஜர் சொன்னாராம், "சார், சார், இங்க வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழ இந்த படிக்கட்டு வழியா அப்படியே நீங்க போலாம். அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு 50% ஆஃபர்ல நெறைய திங்ஸ் வச்சிருக்கு. அதனால நீங்க வந்து அந்த ஆஃபர்ல போய் எடுக்கணும்னா, கீழ போய் எடுங்க. இந்த படிக்கட்டுல இறங்கி போங்க. கொஞ்சம் இருட்டா இருக்கும். அவ்வளோ வெளிச்சம் இருக்காது. ஆனா நீங்க திங்ஸ பார்த்து எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாராம். அந்த அப்பாவும் என்ன பண்ணாராம், சரி நமக்கு சீப்பா திங்ஸ் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி, டிஸ்கவுண்டட் ரேட்ல, ஆஃப் ரேட்ல கிடைக்குதேன்னு சொல்லி அங்க போனாராம். அப்போ போம்போது பையன் மேல இருந்தான்.
அவன் என்ன பண்ணான், அப்பா நானும் வரேன், நானும் வரேன் அப்படின்னா. அப்போ அப்பா சொன்னாரு, "நீ ஏணியில இறங்கி வந்தன்னா நீ விழுந்துருவ. அதனால நீ கவலைப்படாத. இந்த பேஸ்மெண்ட் சின்ன இடம் தான். ரொம்ப ந அ ஆழமான இடம் கிடையாது. நீ அங்கிருந்து அப்படியே குதி. நான் உன்ன புடிச்சுக்கிறேன். நான் அப்பா கீழ தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாராம். அப்போ அவருடைய மகன் சொன்னானா, "டாடி டாடி எவரிவேர் தேர் இஸ் டார்க்னஸ். ஐ கான்ட் சீ யூ" அப்படின்னு சொல்லி சொன்னானாம். "அப்பா ஒரே இருளா இருக்குது. உங்கள நான் பார்க்கவே முடியல" அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், "நோ ப்ராப்ளம் தட் யூ கேனாட் சீ மீ. பட் ஐ கேன் சீ யூ. ஜம்ப் மை சன்" அப்படின்னாராம். "நீ என்ன பார்க்க முடியலன்னா கவலைப்படாத மகனே. நான் உன்ன பார்த்துட்டு இருக்கிறேன். நீ விசுவாசத்தோடு நீ குதி. நான் உன்ன பிடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், எப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து சென்றாலும், சில நேரங்களிலே விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கையில போய் நம்ம விழ வேண்டியது அவசியம். ஏனென்றால், இதோ உன் ஆண்டவர் வந்துவிட்டார். நீ மற்றவங்கள பார்க்காத. உலக பிரகாரமான ஆ கிழக்கிலிருந்தும், மேற்கிலிருந்து ரட்சிப்பு வராது. மனுஷரிடத்திலிருந்து நாசியில சுவாசமுள்ள மனுஷரை நம்புவது விருதம். Look at others and you will be distressed. Look at yourself and you will be depressed. But look to God and you will be blessed. ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, நீங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. because God is greater than all our circumstances. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் மேலானவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆ அ அ இரக்கம் நிறைந்த மன்னிப்பினுடைய சத்தத்தை, அவருடைய அ அவர் நமக்கு உதவி செய்யப் போகிறார் அப்படின்ற அவருடைய சத்தத்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தின் சத்தத்தை, அவருடைய சமாதானம் அளிக்கும் சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் 40ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியை நாம் ஏற்கனவே பார்த்ததுமாக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆ இங்க சிறையிருப்பில் இருக்கக்கூடியவர்களை அவர் அதிகமாக உற்சாகப்படுத்துகிறார். 40லிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும், 56லிருந்து 66 வரைக்கும் ஆண்டவர் உண்மையான அவருடைய பிள்ளைகளை அவர்களுக்கு ஆ ப அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில 42, 22 48, 22ல தேர் இஸ் நோ பீஸ். அங்கே சமாதானம் இல்லை. ஃபார் த விக்கெட் அப்படின்னு பார்க்கிறோம். அதே 56, 21லயும் அதேதான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 66, 24லயும் அந்த விதமான காரியத்தை பார்க்கிறோம். அப்போ கண்களை ஆண்டவர் மேல பதிவைக்க வேண்டியது அவசியம். இந்த 40லிருந்து 66 பகுதியில பார்த்தீங்கன்னா, இதுல யாவே உடைய உன்னதமான நிலைமையை குறித்து பார்க்கிறோம். யாவேவுடைய பாதுகாப்பை குறித்தும், அவருடைய உதவி செய்யதை குறித்தும், அவருடைய ஆறுதல் அளிக்கக்கூடிய காரியத்தையும் நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த 40லிருந்து 66ல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படியாக பாடுபடக்கூடிய ஒரு பணிவிடையாளராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில இஸ்ரவேல் அந்த யூதாவினுடைய பாவங்களை குறித்தும் பார்க்கிறோம். ஆனால் இறுதியில இந்த ரட்சகர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பை குறித்தும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ ஏறக்குறைய 5 எஸ்ஸை குறித்து இந்த பகுதியில 40லிருந்து 66 வரைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். சுப்ரீமசி ஆஃப் யாவே, சப்போர்ட் அண்ட் கம்ஃபர்ட் அதை குறித்து பார்க்க போறோம். சஃபரிங் சர்வன்ட்டை குறித்து பார்க்கிறோம். சின்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜூடா அதை குறித்து பார்க்க போறோம். சால்வேஷன் த்ரூ த சேவியர் அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் சர்வ உலகத்துக்கும் இரட்சகராக, ஏக சக்கராதிபதியாக அவர் இருக்கிறார். அவருக்கு நம்ம சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்ற காரியம். அப்போ பல தேவதைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றான மெய்தேவன், ஒரே தேவன் நம்ம ஆண்டவரை வணங்கக்கூடியவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். அப்போ பலவிதமான விக்கிரகங்கள் அது மூடத்தனமானது. அது மாயையானது.
ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர். இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே சிருஷ்டிகரை வணங்குவதற்கு பதிலாக சிருஷ்டியை வணங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். சோ இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தயவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் பணிவிடை செய்யக்கூடியவராக, அவர் ராஜாவாக இருக்கிறார். பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அபிஷேகிக்கப்பட்டவராக அவர் காணப்படுகிறார். அவர் பொல்லாங்கை மேலே வெற்றி கொள்ளக்கூடக்கூடிய வெற்றி வீரராக இருக்கிறார். சோ இங்க நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கே அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். அவர் மேசியாவாக, எஸ்கட்டாலஜினா இறுதி நாட்கள் நடக்கக்கூடிய காரியங்கள், கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முக்கியமாக கம்ஃபர்ட், கண்டம்னேஷன் 1ல இருந்து 39 வரைக்கும், இந்த 40ல இருந்து 66 வரைக்கும் கம்ஃபர்டி. அப்போ ஆண்டவருடைய ஆறுதல் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த காரியங்களை நம்ம உணர்ந்து இந்த 66வது இந்த 40ல இருந்து 66 அதிகாரங்களுக்குள்ளாக நம்ம செல்ல இருக்கிறோம். அப்போ இதுல நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய கண்களை ஆண்டவர் மேல பதிய வைத்து ஆண்டவர் மேலேயே நோக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய உருக்கமான இரக்கங்களாலே நம்மை திரும்பவும் அவரிடத்திலே திரும்பவுமாக சேர்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எப்படி ஒரு மகன் தவறு செய்யும் போது அவனுடைய பெற்றோர், அவருடைய அப்பா அவர்களை தண்டிக்கிறாரோ கண்டிக்கிறாரோ, அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தவறு செய்யும் போது ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். ஆனா அப்பா கண்டிச்சுட்டு மகன் அழுவும் போது, சரி சரி அழாத, நான் உனக்கு டாஃபி வாங்கி தரேன், நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், உனக்கு தேவையான ஒரு டாய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவது போல ஆண்டவர் நம்ம தவறு செய்யும் போது நம்மை சிக்ஷிக்கிறார். நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்கு அவர் இவ்விதமான பாடுகளை, உபத்திரவங்களை, நோய்களை, ஏமாற்றங்களை, பிரச்சனைகளை, வாழ்க்கையில சில குழப்பமான சூழ்நிலைகளை நம்மிடத்திலே அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கும் போது நம்ம முழு மனதோடு ஆண்டோடத்துல திரும்பி வரும் பொழுது அவர் நம்மை தொடர்ந்து சிக்ஷியாமல், தொடர்ந்து நம்மை தண்டியாமல், நம்மை ஆறுதல் படுத்தி, அரவணைத்து, உற்சாகப்படுத்தி, அனல் மூட்டி, இன்னும் வல்லமையாக அவருக்காக செயல்படும்படியாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். சோ இந்த கான்செப்ட, இந்த ஒரு ப்ரிவைலிங் தீம் அப்படின்னு சொல்லலாம். 40ல இருந்து 66 வரைக்கும் வரக்கூடிய இந்த பகுதியில இன்னொரு வகையில சொல்ல போனீங்கன்னா, ஏசாயா முழுவதுமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான கருப்பொருள் இதுதான். தவறை ஆண்டவர் கண்டிக்கிறார். கண்டித்து அதற்குரிய தண்டனையை கொடுத்த பிற்பாடு நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் நம்மை ஆறுதல் அளித்து, பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கை மகிமையின் மேல் மகிமை அடைய வல்லமையுள்ள சாட்சிகளாக ஆண்டவருக்காக விளங்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய கரங்களிலே வல்லமையாக கருவியாக நம்மை உபயோகப்படுத்த போகிறார். சோ தொடர்ந்து நம்ம 40ஆம் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது. வேகமாக நம்ம முடிந்த அளவுக்கு எத்தனை அதிகாரத்தை ஒரு நாள்ல முடிக்கிறோமோ முடிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளா போறோம். இன்றைக்கு மெயினா நம்ம இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்துக்கிறோம். Thank you very much for your patient listening.